Hey guys, welcome back. இப்போ பாலிட்டில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீஎம்பிள் கிளாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அது ரெண்டு பார்ட்டா வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பாலிட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா? அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னாக்கா இது ஒரு அவுட்லுக் சொல்றேன், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குங்க இல்லையா, அதை உருவாக்குனப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கிருப்போம். ஒன்று புதுசா கிரியேட் பண்ணல, பட் பல நாடுகள் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு அது எப்படி இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து உருவாக்கியிருப்போம், ஓகேங்களா? அப்படி உருவாக்குனப்போ மத்த நாட்டுல இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனை விட நம்ம அவங்கள பார்த்து உருவாக்குனப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கும். என்ன சொல்றது? அவங்கள பார்த்து தான் நம்ம இத உருவாக்கியிருக்கோம். பட் ஆனா, இது அத விட கொஞ்சம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி என்னென்ன பகுதிகள்லாம், என்னென்ன பார்ட் அப்படின்னா எந்தெந்த அ டிபார்ட்மெண்ட் இல்ல எந்தெந்த ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த சிறப்பியல்புல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 17 டாபிக், அதாவது இந்தியாவோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எத சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 17 டாபிக்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 17யும் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிளாஸஸ் போறப்ப தனித்தனியா பார்ப்போம். பட் இங்க அத ஒரு ஆஸ் எ ஃபியூச்சரா மட்டும் இங்க பார்ப்போம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இதுக்குள்ள இருக்கிற எல்லா டாபிக்குமே நம்ம இண்டிவிஜுவலா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள பார்க்க போறோம். பட் இங்க இந்த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு கீழ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேஜரா சொல்லப் போற இந்த 17 மட்டும் என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஓவர் வியூவா அத ஒரு ஃபியூச்சர்ஸா மட்டும் என்ன பண்ண போறோம்னா, இங்க பார்க்க போறோம். இன் டெப்த்தா வரக்கூடிய கம்மிங் கிளாஸஸ்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம பார்ப்போம். பட் இங்க அதோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் அது அது என்ன, அதோட சிறப்பியல்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதோட ஒரு அறிமுகம். ஓகேங்களா? இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்றாங்க. என்ன ஒரு சிறப்பு நம்மளோட அரசியலமைப்புல என்ன சிறப்பு? நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்ன மாரி, நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யூனிக் இன் போத் கன்டென்ட் அண்ட் ஸ்பிரிட். அதாவது கன்டென்ட்டாவும் சரி, அதோட ஆன்மாவாவும் சரி, அதாவது உள்ளடக்கமா இருந்தாலும் சரி, அது 2மே யூனிக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பேரோட் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்னதான் பல உலக அரசியலமைப்புல இருந்து நம்ம வந்து இத வாங்கி இருந்தாலும், நம்ம அத பார்த்து நம்ம எழுதி இருந்தாலும், பட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஓகேங்களா? மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி நம்ம இன்னும் பார்க்கல. பட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கம்மியா கேட்கறது அப்படின்னால நம்ம வந்து அந்த டாபிக் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணல. பட் அது ஒரு கிளாஸா நம்ம வந்து போட்டுறலாம். ஓகேங்களா? இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை எழுதி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நம்ம அதை நடைமுறைப்படுத்தினது தான் 1950 ஜனவரி 26. ஸோ இதுதான் நம்ம ரிபப்ளிக் டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் போன கிளாஸ்லயே இந்த நவம்பர் 26 அப்படிங்கிறது என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியலமைப்பு தினமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க, இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம 1949 அவங்க எழுதி முடிச்ச அந்த நாள்ல சொல்றாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வந்திருக்கு, எவாலுவேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த பரிணாமம்னு சொல்லுவாங்க. அதாவது மாறிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது இது வந்து ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா 1950ல இருந்த நடைமுறைகள் வேற, இப்ப இருக்கிற நடைமுறைகள் வேற. அதாவது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாரி, அந்தந்த வருடங்களுக்கு தகுந்த மாரி, அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, தன்னை மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல மேஜரா நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976. நம்ம பிரியாம்பிள்லயே ஒரு டைம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஏன்னா பிரியாம்பிள்லயே திருத்தினது இந்த அமெண்ட்மென்ட் தான். ஓகே. இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிறு அரசியலமைப்பு. அப்படி இல்லன்னா குறு அரசியலமைப்பு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அதாவது அதிகமான அதிகமான மாறுதல்களையும், அதிகமான மாற்றங்கள கொண்டு வந்தது இந்த 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்றதுனால, இந்த 42வது அமெண்ட்மென்ட் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடியது, இந்த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ். ஏன் இந்த கேஸ் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாம்பிள் பார்க்கிறப்ப பார்த்தோம். இந்த கேஸ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, ஆர்டிகிள் 368 கீழ ஆர்டிகிள் 368 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா,
இந்திய அரசியலமைப்பை திருத்த சம்பந்தப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பை எப்படி திருத்தலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறைய சொல்றது ஆர்டிகல் 368. ஓகேங்களா? இதன்படி திருத்தலாம். பட் ஆனா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அதாவது இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அந்த அடிப்படை கட்டமைப்பு என்னக்கூடாது? நீங்க மாத்தக்கூடாது. நீங்க மாத்தணும்னு நான் சொல்லிட்டேன். அதாவது அரசியலமைப்ப மாத்தலாம் அப்படின்னு நான் ஆர்டிகல் 368 மூலியமா சொல்லிட்டேன். பட் ஆனா மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாத்தக்கூடாது. ஓகேங்களா? அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து மாறாம நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எவல்யூஷன் எப்படி ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா 1950ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ பார்க்க முடியும். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? அப்ப இருந்ததுல இருந்து இப்ப பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. நம்ம பார்த்தோம். ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒரு 8 இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் மேலே எழுதிடுறேன். ஓகே 1950 அண்ட் நவ் இப்ப பார்த்தலாம். ஓகேங்களா? பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. அரசியலமைப்ப எழுதினப்ப ஒண்ணு இருந்துச்சு. ஓகேங்களா? ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 8 இருந்துச்சு. அப்புறம் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 395 இருந்துச்சு. இந்த 395 ஆர்டிகல்ஸையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி எத்தனை பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 22 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். அந்த 395 ஆர்டிகளையும் 22 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிரியாம்பிள்ல நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணல. இந்த பிரியாம்பிள் அப்படிதான் இருக்கு. இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ 12ஆ மாறி இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 480 இதுக்கு மேல. இது வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. பட் இதுல சேஞ்சஸ் இது வந்து மாற மாற இல்ல சேர்க்க சேர்க்க வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து 4 அப்ராக்ஸிமேட்டா 480 அப்படிங்கிற மாரி இருக்கு. இத எத்தன பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 25 பார்ட்டா இருக்குது. ஓகேங்களா? அப்ப எங்கெங்க சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. ஷெட்யூல் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஆர்டிகல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. 3வது இந்த பார்ட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது 1950க்கும் இப்பக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ இந்த சேஞ்சஸ் இப்ப ஆயிருக்கு. இதுல என்னென்ன சேஞ்சஸ் மேஜரா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1951ல இருந்து அதாவது இந்த ஏன் இந்த 1951ன்னு சொல்றேன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது. அதாவது முதல் முதலா வந்து அரசியலமைப்பை திருத்தின அந்த நாள். ஓகேங்களா? அதிலிருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஆர்டிகிள நம்ம வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல்ல ஒரு 20 ஆர்டிகிள டெலீட் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஒரு பார்ட் ஒரே ஒரு பார்ட்ட மட்டும் டெலீட் பண்ணியிருக்கோம். என்ன பார்ட்னா, பார்ட் 7ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி என்ன பண்ணியிருக்கோம்? டெலீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இத வந்து நீக்கம். இது வந்து நீக்கியிருக்குது. அதாவது முதல் திருத்தத்திலிருந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1951. அதனால தான் இது வந்து 1951ல இருந்து ஓகேங்களா? 51ல இருந்து கிட்டத்தட்ட சட்ட திருத்தத்தின் வாயிலாக 20 சரத்துக்களை நீக்கியும் ஒரு பகுதியை அதாவது பார்ட் 7ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து நீக்கியிருக்கோம். அடுத்து அதே சமயம் என்ன பண்ணியிருக்கோம்னா, 95 ஆர்டிக்கிள நம்ம புதுசா என்ன பண்ணியிருக்கோம்? உள்ள கொண்டுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 4 பார்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க 22லேருந்து 25ஆ இருக்கு. ஆக்சுவலா 3 தான் கூடியிருக்கு. ஆனா இங்க 4ன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஆல்ரெடி இந்த 1 தூக்கிட்டோம் இல்லையா? அப்ப இங்க 21ஆ மாறியிருக்கும். அதுலேருந்து 25ஆ மாறதுக்கு 4 பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 95 சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு 4 பார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டா என்ன பண்ணியிருக்கோம்னா, ஷெட்யூல்ல ஒரு 4 ஷெட்யூல் ஆட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க 8 ஷெட்யூல்ல இருந்து 12ஆ மாறி இருக்கா? சோ அப்ப என்ன சேர்த்திருக்கோம்? 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12 அப்படிங்கிற இந்த ஆர்டிகிள் சேர்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் உள்ளது நீக்கியது. அதாவது என்னெல்லாம் நீக்கியிருக்கோம். 2வது சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட அரசியலமைப்பு இப்படிதான் இருக்கு. நம்ம உள்ள தனித்தனியா இன்னும் பார்க்க போறப்ப என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, இந்த பார்ட்ஸ பத்தி ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் மேபி பார்ட் பகுதிகள். அதே மாரி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்ஸ் இது 2த்த பத்தி என்ன பண்ணலாம்னா, ஒரே கிளாஸா சேர்த்து அடுத்த கிளாஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா, அதுக்கு அடுத்த கிளாஸ் உள்ள போறப்போ நம்ம ஆர்டிகல்ஸ் முன்னாடி இத பார்த்துட்டு போறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம இதுக்குள்ள போயிடலாம். ஓகே. நான் சொன்ன அந்த 17 சாலின் ஃபீச்சர் சொன்னேன் இல்லையா? அந்த 17 முக்கியமான சிறப்பியல்புகள். அந்த 17 தான் என்ன பண்றாங்க? நம்மளோட நம்மளோட இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது என்னன்னாக்கா, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீளமான எழுதப்பட்ட
அரசியலமைப்பு. ஓகேங்களா? எழுதப்பட்ட அரசியல்லையே மிக நீளமானது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க? அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத அரசியல் அமைப்ப 2ஆ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஒண்ணு எழுதியதுன்னு சொல்றாங்க. இனி எழுதாததுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. ரிட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வேர்ட். அப்படின்னா எழுதப்பட்ட அரசியல் அமைப்பிலேயே நீளமானது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அரசியல் அமைப்ப 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க? ஒண்ணு எழுதியது, எழுதப்பட்டது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இன்னொன்னு எழுதப்படாத அரசியலமைப்பு. ஓகே. எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு எது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அமெரிக்கா. அமெரிக்க அரசியலமைப்பு தான் என்ன பண்றது? எழுதப்பட்ட அரசியலமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. அதாவது பிரிட்டனோட அரசியலமைப்பு அப்படிங்கிறது இங்க எழுதல. அங்க வந்து எழுதல. கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. பட் ஆனா எழுதல. ஓகேங்களா? அத மாரி. இங்கன்னா நம்மள மாரி அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இப்படி எழுதப்பட்ட அரசியலமைப்புல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு மிகப்பெரியதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அப்போ இங்க பாருங்க, யுஎஸ்க்கு நான் 7 யுஎஸ்ஏவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, 7 ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்காமா. ஒட்டுமொத்த அவங்க அரசியலமைப்பிலேயே யுஎஸ்க்கு 7 தான் இருக்காமா. ஓகேங்களா? அடுத்து ஆஸ்திரேலியா பாருங்க. ஆஸ்திரேலியாவுல வந்து 128 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்காமா. அண்ட் அதே மாரி சைனா இருக்கு இல்லையா? சைனாவுல 138 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்காமா. அப்புறம் கனடாவ பொறுத்தவரைக்கும் 147 ஆர்டிகிள்ஸ் தான் இருக்காமா. அப்ப பாருங்க, நம்ம பெரிய நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் விட நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படி இருக்காமா? மிகவும் நீளமானதாக இருக்காமா. அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பிலேயே நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது மிகவும் நீளமானதாக இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெரி காம்ப்ரிஹென்சிவ், எலாபரேட் அண்ட் டீடைல்டு டாக்குமெண்ட். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ரொம்ப விரிவா எழுதப்பட்டிருக்கு நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிற காரணத்த சொல்றாங்க. ஓகேங்களா? மத்த அரசியலமைப்பு விட நம்மளோடது ஏன் அப்படி ரொம்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளது ரொம்ப எலாபரேட்டடா, ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா, ரொம்ப விரிவா நம்ம எழுதியிருக்கோம். அதனால அது அவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? ஓகே. இந்தியாவுல பெருசா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 4 காரணத்த சொல்றாங்க. ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, அப்போ 4 காரணங்கள சொல்றாங்க. ஏன் இந்திய அரசியலமைப்பு பெருசா இருக்குன்னு ஒரு 4 காரணங்கள் சொல்றாங்க. என்ன காரணம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், 2வது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், 3வது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், 3வது டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ் அதாவது நம்மளோட ஜியோகிராபிக்கல் அப்படின்னா புவியியல் காரணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? நம்மளோட புவியியல் காரணிய மொதமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோடது பார்த்தீங்கன்னாக்கா டைவர்சிட்டி நம்மளோட பன்முகத்தன்மை அதோட காரணமாகவும் என்ன பண்றாங்க நம்மள அதாவது பல்வேறு இன மக்கள் பல்வேறு கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது இந்தியாவோட அந்த பன்முகத்தன்மைக்கு தான் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது வரலாற்று காரணம் வரலாற்று காரணம்னு ஒண்ணு சொல்றாங்க ஏன் இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட அதிகமான இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டியான இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 ஓகேங்களா? அதிலிருந்து நெறைய நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். அதோட காரணம் தான் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு வந்து மிக பெரிய அளவுல இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வரலாற்று காரணம்னு என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல கொண்டு வந்தாங்க இல்லையா? அதிலிருந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். அதிலிருந்து அதிகமான சட்டங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அதனால பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. 3வது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அப்டின்னு சொல்றாங்க. அதாவது ஒற்றை அரசியலமைப்பு. ஒற்றை அரசியலமைப்புன்னு சொல்றாங்க. ஏன் அத அப்படி சொல்றாங்க? இங்க வந்து சென்டர், ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆட்சிகள் நடைபெற்றாலும், இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ மத்திய, மாநில இது 2த்துக்குமே வந்து என்ன சொல்றாங்க? ஒரே கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனாலயும் அது பெருசா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த 4வது என்ன சொல்றாங்க? டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினரிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்களின் அதிக ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வழக்கறிஞர்களின் அதிக ஆதிக்கம். என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளின்னு ஒண்ணு உருவாக்குனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த அரசியலமைப்ப உருவாக்குறதுக்கு, அதுல அதிகமான பேர் என்ன வந்தாங்கன்னா, வழக்கறிஞர்களா இருந்திருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சட்டம் உருவாக்கணும், ஒரு சட்டத்த உருவாக்குனா என்ன மாரி பிரச்சனைகள் வரும்? ஒரு தெளிவான சட்டத்த உருவாக்குறதுக்கு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன ரொம்ப தெளிவா எழுதுனனால, அது அந்த அளவுக்கு பெருசா அது ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லூமினரிஸ் அப்டின்னா, வழக்கறிஞர்களின்
ஆதிக்கம், அதாவது அதிக அளவு வழக்கறிஞர்களின் பங்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 காரணத்தினால தான் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சைஸா, ஒரு பல்க் சைஸா இருக்கிறதுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? எலிபென்டைன் சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சைஸா இருக்கிறதுக்கு இந்த 4 காரணங்கள் தான் சொல்றாங்க. இந்த 4 காரணங்கள் தவிர்த்து வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த 4 மட்டும் தான். ஓகேங்களா? அடுத்து இது கூட நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புரோவிஷன்ஸ், அதாவது நிர்வாக வழிமுறைகள். நிர்வாக வழிமுறைகள் என்ன சொல்றாங்க? அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வெறும் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் மட்டும் இல்லாம டீடைல்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷனா என்னது? வெறும் சட்டங்கள் மட்டும் இல்லாம டீடைல்டா ஒரு நிர்வாகம் பண்றதுக்கான டீடைல்டு ப்ரொவிஷன் என்ன பண்ணிருக்காங்களாம்? குடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது இன்னொன்னு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, மாடர்ன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது சில நவீன மக்களாட்சி நாடுகள்லாம் கூட ஒதுக்குற சில விஷயங்கள, அதாவது ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் கன்வென்ஷன்ஸ், அதாவது அரசியல் வழிமுறைகள்லாம். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மத்த நாட்டு அரசியலமைப்புல வந்து பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏத்துக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா? பிரதமர் வந்து பதவி ஏத்துக்கணும். அதாவது பிஎம் ஓட ஆத்தர் அஃப்ரிமேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவரோட பதவி பிரமாணம் பத்தி மத்த அரசியலமைப்புலாம் சொல்லியிருக்கும். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் கன்வென்ஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டரோட ஆத்தன் அஃபர்மேஷன் சொல்றது இல்லாம, அவங்க என்ன விதமான அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் டீடைலா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் மத்த மக்களாட்சி நாடுகளை விட இன்னும் அதிகமான எலாபரேட்டா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து 2வது போயிடலாம். ஓகே, இந்த டாபிக் பாக்குறப்பவே அந்த சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் சொன்ன இந்தியா முழுக்க ஒற்றை அரசியலமைப்பு தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இது 2019க்கு அப்புறம் தான் சாத்தியமா இருக்கு. ஆக்சுவலா 2019க்கு அப்புறம் முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஜம்மு காஷ்மீர் இருக்குங்க இல்லைங்களா? இந்தியா வந்து அந்த இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சுதேச ஆட்சிகள் பகுதியில் இருந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த டைம்ல ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறதா ஜம்மு காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து நேருகிட்ட கேட்டதன் மூலியமா என்ன பண்ணிருப்பாரு, நாங்க இந்தியா கூட இணைஞ்சுக்கிறோம். பட் ஆனா அந்த எங்களோட மக்களுக்காக, எங்களோட நிலப்பரப்புக்கு அந்த மக்களுக்காக ஒரு தனித்துவம் இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு தனி அரசியலமைப்பு வேணும்னு அவர் கேட்டதுனால ஆர்டிகல் 340, சரி, ஆர்டிகல் 370 அப்படிங்கிற அந்த தனி அரசியலமைப்பு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிகல் 370 கீழ ஒரு சிறப்பு வழிமுறை. அதாவது நம்ம போடுற இங்க ரெகுலர் சட்டங்கள் எதுவுமே என்ன பண்ணாது, ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி நிலையில இருந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க எங்களுக்கு இப்படி ஒரு புர்விஷன் குடுத்தாதான் நாங்க இந்தியா கூட சேர்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா ஹரிசிங் கேட்டதுனால, நேரு அந்த ஜம்மு காஷ்மீருக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா, அத பண்ணி குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? இது 2019 வரைக்கும் இருந்துச்சு. அப்ப 2019ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, பிரசிடென்ட்டோட ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் என்ன சொல்றாங்க? த கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் 2019. அதாவது அரசியலமைப்பு ஆர்டருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டளை 2019 அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, பிரசிடென்ட்டோட ஆர்டர் படி அதோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்ன பண்றாங்க? டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ தனியான ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு கிடையாது. அண்ட் 2வது என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் அபாலிஷ் பண்றாங்க. 2வது ஒண்ணு என்ன பண்றாங்கன்னா, இன்டகிரேஷன், அதாவது சேர்த்துக்கிறாங்க. அது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுல இருக்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன எல்லா புரோவிஷனும் ஜம்மு காஷ்மீருக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் 370 இருந்ததுனால, நம்மளோட மத்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் போய், ஒரு காமன் மேன் போய் ஜம்மு காஷ்மீர்ல எந்த ஒரு நிலத்தையும் வாங்க முடியாத ஒரு நிலம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட அந்த பண்பாடு வந்து நமக்கு தெரியாது. அதனால நம்ம அத பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அங்க எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, நம்ம போய் அங்க இடம் வாங்கவோ, இல்ல அங்க ஒரு பிசினஸ் பண்ணவோ நம்மளால முடியும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இது 2019 வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019, அதாவது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம். இந்த 2019 என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற இந்த இடத்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சிருச்சு. யூனியன் டெரிட்டரிஸ், ஒன்றிய ஆட்சி பகுதிகள்னு சொல்றோம் இல்லையா? 2ஆ பிரிச்சுச்சு. என்ன சொல்லுச்சு? 1 ஜம்மு அண்ட் காஷ்மீரும், 2 லடாக் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு? 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க.
ஓகேங்களா? அப்போ அந்த ஒற்றை அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம அங்க பார்த்தது, இந்தியா முழுக்க இப்போ ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் இருக்கு. ஓகேங்களா? இது எதன் மூலியமா தூக்குனாங்க அப்படின்னாக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது போகலாம். ஓகே. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். பல்வேறு பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது. இருந்து பெறப்பட்டது. இதையும் ஒரு சிறப்பா சொல்றாங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது அப்படின்ற மாரி. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இவர் தான் வந்து அரசியலமைப்பு வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த கமிட்டியோட வரைவு குழுவோட தலைவரா இருந்தவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இவரு என்ன சொல்லியிருக்காரு? கான்ஸ்டிடியூஷன ஃப்ரேம் பண்றப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "ரான்செக்கிங் ஆல் த நவுன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட்." அதாவது அறியப்பட்ட உலகத்தில் அறியப்பட்ட அரசியலமைப்பு, உலகத்துல அறியப்பட்ட எல்லா அரசியலமைப்புல இருந்தும் கலந்து ஆலோசித்து அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணியிருக்கோம்? நாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அறியப்பட்ட உலக அரசியலமைப்புகளில் இருந்து அலசி ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது. எது? நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இதுல ஒரு கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 250 புரோவிஷன்ஸ் வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா, 1935 நம்ம பார்த்தோம் இல்லையா? கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அந்த அ பல்வேறு பகுதிகள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதுல முக்கியமான சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் பார்ட், 2வது பிலாசபிக்கல் பார்ட், 3வது பொலிட்டிக்கல் பார்ட்ன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் பார்ட் அப்படின்னா கட்டமைப்பு பகுதி. 2வது பிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னாக்கா, தத்துவ பகுதி. தத்துவ பகுதி. 3வது பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னா அரசியல் பகுதி. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, மெஜாரிட்டி கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஃபெடரல் ஸ்கீமு, அதாவது வந்து கூட்டாட்சி அமைப்பு, ஜுடிஷியரி நீதிமுறை, கவர்னர் ஆளுநர், எமர்ஜென்சி பவர்ஸ் அதாவது என்ன சொல்றது? அவசர அவசர காலத்துல பயன்படுத்தக்கூடிய பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து தத்துவ பகுதி எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஓகேங்களா? அதே மாதிரி ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம்? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 2 எடுத்திருக்கோம். அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா? இது. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசுக்கு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? அங்கேருந்து எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. தத்துவ பகுதின்னு சொல்றாங்க. எது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் 2வது அந்த டிபிஎஸ்பியும் சொல்றாங்களா? அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட் அரசியல் பகுதி எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் கேபினட் கவர்ன்மென்ட், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் அதாவது சட்டமன்ற மற்றும் நிர்வாக உறவுகள் இதெல்லாம் வந்து இது சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க சொல்லியிருக்கோம். இதோட சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு தனியா பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அரசியலமைப்பின் ஆதாரங்கள். எங்கெங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எத எடுத்தோம் அப்படிங்கிற மாரி ஒரு கிளாஸஸ் என்ன பண்ணுவோம்? இதையும் நம்ம தனியா பார்ப்போம். ஓகேங்களா? இங்க வந்து நான் பேசிக்கா ஸ்ட்ரக்சர், பிலாசபிக்கல், பொலிட்டிக்கல் இந்த 3 பகுதிய மட்டும் இங்க குடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது போகலாம். பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா? நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. அதாவது இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கத்த பார்த்தீங்கன்னா நெகிழ்ற மாதிரியும் இருக்கு. ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கத்துக்கு ரிஜிடிட்டி அப்படின்னா இறுக்கமா இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி பொருள்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்ப இங்க பாருங்க கான்ஸ்டிடியூஷன் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் அமெண்ட்மென்ட் ப்ராசஸ். அதாவது சட்ட திருத்த முறையில் சட்ட திருத்த முறையில் 2 சொல்றாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பை திருத்தலாம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாரி பொதுவாவே ஒரு சட்டத்த திருத்தலாம்னா ஒரு 2 முறை சொல்றாங்க. ஒண்ணு ரிஜிட் அதாவது கடினம்னு சொல்லுவாங்க இல்லையா? கடினம்.
நம்ம இங்க என்ன பொருளை பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நெகிழா, அதாவது நெகிழாது, அதாவது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்காதுங்கிற மாதிரி. ஃபிளெக்சிபிள் அப்படின்னாக்கா வந்து ஈஸியானது அப்படின்னா நெகிழும் அப்படிங்கிற பொருள் நம்ம பார்ப்போம். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா வந்து கொஞ்சம் இறுக்கமற்ற அப்படிதான் பொருள். பட் வந்து நம்ம இங்க வந்து நெகிழும் அப்படிங்கிற மாதிரியான அந்த வேர்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? கடினம் அப்படின்னா ரெக்வயர் ஸ்பெஷல் ப்ரொசீஜர், சிறப்பு வழிமுறை. அதாவது அதை திருத்துறதுக்கு அந்த சிறப்பு வழிமுறை தேவை. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க இருக்கு? அமெரிக்காவுல இருக்கிற மாதிரி திருத்துறதுக்கே இது கஷ்டமா இருக்கும். 2வது நெகிழும் தன்மை. அது என்ன பண்றது அப்படின்னா, ஒரு சாதாரண சட்டம் மாதிரி சாதாரண சட்டம் மாரி என்ன பண்ணலாம்? அத திருத்திறலாம். எங்க இருக்கு? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம். அங்க வந்து எழுதப்படாத அரசியலமைப்பு இருக்கு. அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த அமெரிக்காவ அங்க என்ன பார்த்தோம்? எழுதிய அரசியலமைப்புல பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ அத திருத்துறது மூலியமா அத 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு நெகிழும், இல்ல நெகிழா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? பட் இந்தியாவ என்ன சொல்றாங்க? பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி, 2ம் கலந்தது. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில விஷயங்கள ஈஸியா திருத்த முடியும். சில விஷயங்கள உங்களால ஈஸியா திருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நெய்தர் பியூர்லி ரிஜிட் ஆர் பியூர்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது இந்திய அரசியலமைப்பது அமைப்பு என்பது முழுவதும் நெகிழும் அல்லது முழுவதும் நெகிழாத தன்மை உடையது அல்ல. அப்போ சில விஷயம் ஈஸியா இருக்கு, சில விஷயம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது முன்னாடி நம்ம பார்த்ததுதான். ஆர்டிகிள் 368 தான் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்ப திருத்தலாம்ன்னு சொல்லுது. அது எத்தன வழியில சொல்லாதது? 2 வழியில இந்திய அரசியலமைப்ப நீங்க திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? 2 டைப்ஸ்ல திருத்தலாம்ன்னு சொல்லுது. அப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஈஸியா திருத்துற மாரி இருக்காது. கஷ்டமா திருத்துற மாரி இருக்காது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 368 கீழ 2 வழியில திருத்தலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 1 ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை. ஓகேங்களா? அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். என்ன பண்றாங்கன்னா, இந்த சிறப்பு பெரும்பான்மை அது கூட இல்லாம, இந்த சிறப்பு பெரும்பான்மையும் வேணும். அது கூட மாநில அரசுகளின் ஆதரவு. என்ன சொல்றாங்க? சிறப்பு பெரும்பான்மை மூலியமா திருத்தலாம். அடுத்தது சிறப்பு பெரும்பான்மை மட்டும் இல்ல. அது கூட மாநில அரசுகளோட ஆதரவு. அப்படின்னா அந்த மாநில அரசுகள் என்ன பண்ணும்? அத ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இத நம்ம அமெண்ட்மென்ட்ன்னு தனியா ஒரு டாபிக் பார்க்கிறப்போ அங்க டெப்த்தா பார்ப்போம். இங்க நம்ம 2 இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறப்பு பெரும்பான்மை என்ன? சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில அரசின் ஆதரவு. இந்த 2 விதமா வந்து கான்ஸ்டிடியூஷன் திருத்தலாம்னு ஆர்டிகிள் 38 சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நெகிழாத தன்மை. என்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கு. சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறதும், சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் மாநில அரசோட ஆதரவு கிட்டத்தட்ட 50% மேல வந்து மாநில அரசுகள் என்ன பண்ணுமா? இத நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா, 15 மாநிலங்கள் என்ன பண்ணும்? ஓகே நாங்க வந்து இத ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுமா? சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க இங்க நெகிழும் தன்மைன்னு எத சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாரி எத சொல்றாங்க அப்படின்னாக்கா, சில ஆக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டிலயே நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே பண்ணலாம். அதாவது சாதாரண சட்டமன்ற அந்த நடவடிக்கையின்படி, அந்த வழிமுறைப்படி என்ன பண்ணலாமா? கிரியேட் பண்ண முடியும். இல்ல உங்களால மாத்த முடியும். அது வந்து ஆர்டிகிள் 368 கீழ வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க நெகிழும் அப்படின்னா, அதாவது வளைஞ்சு குடுக்கும் அப்படின்னா, ஆர்டிகிள் 368 கீழ வராமயும் நம்மளால திருத்த முடியும். நெகிழாது. அதாவது கண்டிப்பா ஆர்டிகிள் 368 கீழ தான் அத என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். அந்த திருத்துற ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே. அடுத்து 4வதா பார்க்க போறது, ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் அப்டின்னா வந்து கூட்டாட்சின்னு சொல்லுவோம். கூட்டாட்சி அண்ட் ஒற்றையாட்சி. யூனிட்டரி பயாஸ் அப்டின்னா ஒற்றையாட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி. கூட்டாட்சி அப்டின்னா, அதாவது மத்திய அரசு ஒண்ணும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஒண்ணும், பிளஸ் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஒண்ணும் ஒண்ணா ரன் ஆகுறது. ஓகேங்களா? ஒற்றையாட்சி அப்டிங்கிறது ஒரே ஒரு அரசு தான் இருக்கும். ஒண்ணு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும் ஒற்றையாட்சி. அப்போ நம்ம ஃபெடரல் சிஸ்டம் மாரியும் இருக்கு. அதாவது ஒற்றையாட்சி மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கிரைப்ட் ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். அதாவது ஃபார்ம் ஆகுறப்போ கூட்டாட்சியா நம்ம ஃபார்ம் ஆயிருக்கோம். பட் ஆனா ஆன்மா படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரு
ஒற்றை தன்மையுடைய ஒரு அரசா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டுமே சொல்றாங்க பாருங்க. நம்ம ஃபார்ம் ஆனது ஒரு கூட்டாட்சி மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஆனா நம்மளோட ஆன்மா அப்படிங்கிறது ஒரு ஒற்றையாட்சி மாதிரி இருக்கு, ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிகல் 1 அப்படிங்கிறத இங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபெடரேஷன் இந்த அதாவது ஃபெடரல் அப்படிங்கிறத அந்த சேர்ந்த கண்ட்ரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யுஎஸ் வந்து ஒரு ஃபெடரேஷன் கண்ட்ரி தான். ஓகேங்களா? இந்த டேர்ம் ஃபெடரேஷன் இந்த கூட்டமைச்சு இல்ல கூட்டாட்சி அதாவது கூட்டமைப்பு நாடுகள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவை நம்ம பார்ப்போம் உள்ள பார்ப்போம் பார்ட் 1ல பார்ப்போம். ஓகேங்களா? பார்ட் 1 அப்படிங்கிறது பார்ப்போம். பார்ட் 1ல பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா இந்திய அரசு வாட் இஸ் இந்தியன் ஸ்டேட் அந்த இந்தியா அப்படின்னா என்ன இந்தியாவோட மாநிலங்களை பத்தி என்ன பண்ணுவோம் அங்க பார்ப்போம். அப்போ அங்க என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னாக்கா ஒருங்கிணைந்த மாநிலம். மாநிலங்களால் ஒருங்கிணைந்தது. ஓகேங்களா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எதுவுமே அக்ரிமெண்ட் மூலியமாவோ என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் வந்து உங்க கூட சேர்ந்துரும். இப்போ இன்கேஸ் இப்படி ஒரு இதான் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வந்து குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கு. இந்த நாடுகள் என்ன பண்றாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சம் சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்றலாம் சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரே நாடா ஒரு ஃபார்ம் ஆயிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா என்ன பண்றாங்க ஒன்னா சேரல. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றோம் பாதுகாப்பா இருப்போம். சின்ன சின்ன நாடா இருந்தா நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னு இவங்க எல்லாம் தனித்தனியா இல்லாம ஒன்னா சேர்ந்து ஒரு நாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சேர்றதுன்னு சொல்றாங்க. அப்படி வந்து நம்ம சேரல. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம சேரல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நோ ஸ்டேட் ஹஸ் ரைட் டு secede. அதாவது நீங்க யாருமே நான் பிடிக்கலங்கிறதுக்காக பிரிஞ்சு எல்லாம் போக முடியாது. இப்போ இன்கேஸ் இங்க இருக்கிற நாடு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஃபெடரேஷனா இருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணா சேர்ந்து இருக்காங்க. இன்கேஸ் நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல. நம்ம எல்லாம் ஒண்ணா என்ன பண்ணோம் ஒரு அக்ரிமெண்ட் பாதுகாப்புக்காக தான் ஒண்ணா சேர்ந்தோம். பட் ஆனா நீங்க பண்றது எனக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வெளில போயிட முடியுமா அப்படின்னா முடியாது. அதான் சொல்றாங்க ரைட் டு secede. நம்ம வந்து அக்ரிமெண்ட் மூலியமா ஒப்பந்தத்தின் மூலமா ஒண்ணா சேரல. அதே மாதிரி பிரிந்து செல்லவும் முடியாது. புரியுதா? இந்த ஃபெடரேஷன்னா இதான் அந்த நம்ம ஏன் இங்க யுஎஸ்ஏ பார்க்கிறோம் அப்படின்னா யுஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா 50 மாகாணங்கள் இருக்கு. இந்த 50 மாகாணங்களுமே அக்ரிமெண்ட் மூலியமா தான் ஒண்ணா சேர்ந்து யுஎஸ்ஏன்னு ஃபார்ம் ஆயிருப்பாங்க. இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல இந்த 50 மாகாணங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு மாகாணம் நான் உங்களோட ஃபெடரேஷன்ல இருந்து வெளில போறேன்னு ஆசைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போக முடியும். ஓகேங்களா? ஆனா இந்தியாவுல இருந்து அப்படி இந்தியாவுல இருக்கிற எந்த ஸ்டேட்ஸுமே 28 ஸ்டேட்ஸுமே அப்படி வெளில பிரிஞ்சு போய் தனியா ஒரு நாடா இருக்க முடியாது. அததான் சொல்றாங்க நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு secede அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூனியன் இந்த இங்க பார்த்தோம் இல்லையா ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்டரி பயாஸ். அந்த ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன அதாவது இந்தியாவுல ஃபெடரல் சிஸ்டம் மாதிரியும் இருக்கு சில டைம்ல ஒற்றையாட்சி மாதிரியும் இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ் வரும். ஓகேங்களா? ஃபெடரல் கூட்டாட்சி சிறப்புன்னு பார்க்கலாம். இது அடுத்து ஒற்றையாட்சி சிறப்பு. அப்படி இல்லைன்னா கூட்டாட்சி அல்லாதவைகள். ஓகேங்களா? கூட்டாட்சி அல்லாத அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கலாம். ஓகே. அப்ப கூட்டாட்சி அம்சங்கள் சிறப்புகள் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா டூ கவர்மெண்ட். ஆமா கூட்டாட்சின்னா அதான் மத்தியில வந்து மத்திய அரசும் மாநிலத்துல மாநில அரசும் ஆட்சி பண்ணும். அடுத்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த பவர்ஸ் என்ன பண்றாங்க அப்ப அது அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதிகாரங்கள் பகிர்வு பிரிச்சிருக்கு. என்னது ஸ்டேட்டுக்குன்னு தனியா ஒரு லிஸ்ட் இருக்கு. சென்ட்ரலுக்கு தனியா லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட்டுக்கு தனியா இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்னு பொது பட்டியலும் இருக்கு. அப்ப 3 விதமான பட்டியல்களை அதிகாரத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இது எப்படி கூட்டாட்சிக்குள்ள வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆட்சி இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கை ஓங்காம இருக்கணும். இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட இஷ்டத்துக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா அங்க எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 2 பேருமே ஒரே இடத்துல ஒண்ணா நடக்கணும் அப்படின்னா அங்க தங்களுக்குன்னு ஒரு சட்டம் வேணும், தங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் வேணும். நான் எப்படி ரன் ஆகணும், நீ எப்படி ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குங்கிறனால இங்க எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ரெண்டு ஸ்டேட் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அரசுகளை சொல்றேன். அப்படி 2 இருக்கிறப்போ நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற மாதிரி இந்த கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது. ரெண்டுத்துக்குமே யாரா கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு தான்
நம்மளோட அரசியலமைப்பு தான் உயர்ந்த அதிகாரமா. ஓகேங்களா? அதான் சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இங்க நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படிங்கிற சண்டை தேவையில்ல. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு என்ன சொல்லுதோ அதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ எந்தவித வகையிலுமே கட்டுப்படாம அரசியலமைப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு, இல்ல அரசியலமைப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அத சால்வ் பண்ண என்ன பண்றான்? தன்னிச்சையான நீதிமன்றம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து பை கேமரலிசம். என்ன சொல்றாங்க? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அத மாரி மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவையும், மாநிலங்களுக்கான ஒரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸோ, ராஜ்யசபாவோ என்ன பண்றாங்க? 2 அவைகள கொண்ட சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அங்க நாங்க பார்த்தோம் இல்லையா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% மேல என்ன பண்றாங்க? ஸ்டேட்டோட ராட்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எதையாவது மாத்தணும்னா, அரசியலமைப்புல சொல்லியிருக்கக்கூடிய சில வழிமுறைகள மாத்தணும்னா, மாநிலங்கள்ட்டயும் என்ன பண்ணணும்? பெர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் கூட்டாட்சியின் நன்மைகள். அதாவது கூட்டாட்சியோட அம்சங்கள் இருக்கிற இந்தியன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட இந்திய அரசியலமைப்போட கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒற்றையாட்சி தன்மை கொண்டதாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டாட்சி தன்மை அப்படின்னா, ஒற்றையாட்சி தன்மை எத சொல்றாங்க அப்படின்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் சென்டர். என்னதான் அதிகாரங்கள் பிரிச்சிருந்தாலும், 3 பிரிச்சிருந்தாலும், அதிகபட்சமான அதிகாரம் அதாவது அந்த சென்டருக்கு அந்த மத்திய அரசுக்கு என்ன பண்றாங்கன்னா, அதிக அளவுல அதிகாரம் குடுக்குறாங்க. மாநில அரச விட சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசோட கை ஓங்கி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒற்றை அரசியலமைப்பு என்ன சொல்றாங்க? மத்திய அரசுக்கு ஃபேவரான சில கான்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். மாநில அரசோட அதிகாரங்கள், மாநில அரசோட பங்கு அப்படிங்கிறது கம்மியா இருக்கலாம். அந்த ஒற்றை அரசியலமைப்பு அப்படிங்கிறதும் ஒரு ஒற்றையாட்சி தன்மை உள்ளத மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அதாவது ஒரே ஒரு குடியுரிமை இருக்கிறதும் ஒரு ஒற்றையாட்சியோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அங்க பாருங்க ரிஜிடிட்டி அப்படிங்கிறது கூட்டாட்சியோட தான் இருந்தாலும், அத ஈஸியா திருத்தக்கூடிய ஒரு வழிமுறையும் அங்க இருக்கிறதுனால, அது ஒற்றையாட்சி மத்திய அரசுக்கு அதிகமான அதிகாரங்கள குடுக்குற மாரி குடுக்குது. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, அங்க பார்த்தது இண்டிபெண்டன்ட் அதாவது யாரையும் சாராம தன்னிச்சையா செயல்படுது அப்படின்னு அங்க சொன்னோம். இங்க இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அந்த கான்ஸ்டிடியூஷன செயல்படுத்துற அந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஹை கோர்ட், அதுக்கு மேல இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒரே மாரியான ஒருங்கிணைந்த தன்மை கொண்டது. ஓகேங்களா? மத்திய அரசு, மாநில அரசு இவங்க 2 பேருமே சரி மத்திய அரசுக்கு அப்டின்னாக்கா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், மாநில அரசுக்கு அப்டின்னாக்கா ஹை கோர்ட்டும். ஓகேங்களா? இருக்கிறப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை காணப்படுது அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் கவர்னர் பை சென்டர். அதாவது மாநிலத்தின் நிர்வாக தலைவரா இருக்கக்கூடிய கவர்னர். ஓகேங்களா? அரசியலமைப்பு தலைவரா இருக்கக்கூடிய அரசியலமைப்பு மூலியமா நிர்வாக தலைவரா இருக்கிறது யாருன்னா கவர்னர். இவர யார் நியமிக்கிறாங்க அப்டின்னா, சென்டர் தான் நியமிக்கிறாங்க. இதுவும் ஒரு ஒற்றையாட்சியோட வெளிப்பாடு தான் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் இந்தியா சர்வீசஸ். அகில இந்திய ஆட்சிப் பணிகள் மற்றும் எமர்ஜென்சி புரொவிஷன்ஸ் அந்த நெருக்கடி காலகட்டங்க அதிகாரங்கள் எப்படி இருக்காமா? இதெல்லாம் ஒரு ஒற்றையாட்சி. அதாவது எமர்ஜென்சி புரொவிஷன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய அவசர நிலை வர்றப்போ, அங்க சிங்கிள் கவர்ன்மென்ட்டா நம்ம மாறிடுவோம். அதாவது பெடரல் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதாவது கூட்டாட்சியிலேருந்து யூனிட்டரி கவர்ன்மென்ட்டா மாறிடுவோம். அப்படிதான் நம்மளோட வழிமுறை இருக்கு. ஒற்றையாட்சியா மாறிடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபெடரல் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ன்னு இத சொல்றாங்க. அண்ட் நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அதாவது கூட்டாட்சி அல்லாத சில காரணங்கள் இதெல்லாமும் சொல்றாங்க. இது 2ம் கலந்திருக்கிறதுனால தான் இந்திய அரசியலமைப்ப ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் ஓகேங்களா? ஒற்றை ஆட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சில எக்ஸ்பெர்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில மேதைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபெடரலிசம் அதாவது இந்தியாவோட இந்த ஃபெடரலிசம் இந்த கூட்டாட்சி தன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில வேர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சென்டென்ஸ காயின் பண்றாங்க. என்ன பண்றாங்க? கேசி வியர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாரு. அரை கூட்டாட்சி. என்ன பொருள்ல சொல்றாரு? ஆமா, நம்மள்ட்ட ஃபெடரல் சிஸ்டமும் இருக்கு. யூனிட்டரி யூனிட்டரி பயாஸும் இருக்கு. இவன் நம்ம முழு கூட்டாட்சியும் கிடையாது. முழுதான ஒற்றையாட்சியும் கிடையாது. 2மே கலந்த மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஓகேக்கா. அடுத்து மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா, பார்கெனிங் ஃபெடரலிசம் கடன் வாங்கும் கூட்டாட்சி அப்படிங்கிற பொருள சொல்றாரு. ஓகேங்களா. யாரு? மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது பார்கெனிங் ஃபெடரலிசம். ஓகேங்களா. கிரான்வில் ஆஷ்டன் என்ன சொல்றாரு? கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் கூட்டுறவு கூட்டாட்சி. கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்றாரு. ஐவோ ஜென்னிக்ஸ் என்ன சொல்றாரு? ஃபெடரேஷன் வித் எ சென்ட்ரலிங் டெண்டன்சி மத்திய ஆதரவுடன் கூட்டாட்சி. ஓகேங்களா. இதுல கேசி வியரோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கிரான்வில் ஆஸ்டினோடதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குவாசி ஃபெடரல் அப்படிங்கிறதும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அதிகமா கேட்கக்கூடிய இந்த 2 பேரோட தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற முறை அரசாங்கம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கிற அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பார்லே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து வந்திருக்காமா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு வேர்டு. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பார்லே அப்படிங்கிற பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து வந்தது. ஓகேங்களா? இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ்ல இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டர், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட மாடல், இந்த மாடலை சூஸ் பண்ணுச்சு. இந்தியா சூஸ் பண்ணது. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு மாடல் இருக்கு, அவங்க பிரசிடென்ஷியல் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ அமெரிக்காவில் ஒன்று இருக்கு, அங்க அதிபர் முறை. ஓகேங்களா? அப்போ அமெரிக்காவோட அதிபர் முறை வேண்டாம், நாங்க பிரிட்டிஷோட வெஸ்ட் மினிஸ்டரோட முறையை பின்பற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களாம், இந்தியா இதை சூஸ் பண்றாங்களாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் அப்படிங்கிறது கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது கோஆபரேஷன் ஒத்துழைக்கிறது, கோஆர்டினேஷனா ஒன்னா செயல்படுறது. யாரு? லெஜிஸ்லேட்டிவ் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்கனைசேஷன், அதாவது சட்டமன்றமும் நிர்வாகமும் என்ன பண்ணுதாமா, ஒன்னா ஒருங்கிணைந்து கோஆர்டினேஷனோட செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பேசிக்காக என்ன பண்றாங்க, பார்லிமெண்டரி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து நம்ம இந்த பார்லிமெண்டரி கவர்மெண்ட் சூஸ் பண்ணதுனால, இந்த நாடாளுமன்ற அரசாங்கத்தை சூஸ் பண்ணனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, முதல்ல பார்ப்போம். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஓகே, பெயரளவு மற்றும் உண்மையான நிர்வாக தலைவர்கள். யாரு? பிரசிடென்ட் அப்படிங்கிறது பெயரளவு தலைவராகவும், உண்மையான நிர்வாக தலைவர் அப்படிங்கிறவரு பிரைம் மினிஸ்டராகவும் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருமே இருக்காங்களா நம்ம இந்தியாவில்? ஆமா, பிரசிடென்ட்டும் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். இதுக்காக தான் அதை சூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க, இப்போ பல்வேறு கட்சிகள் இருக்கிறப்போ எந்த கட்சி மெஜாரிட்டியை கிளியர் பண்ணுதோ அந்த கட்சி என்ன பண்ணுமா, ஆட்சி அமைக்கும். ஓகேங்களா? எந்த கட்சி வந்து கவர்மெண்ட் அமைக்கும் அப்படின்னாக்கா, பல்வேறு கட்சிகள் இருக்கு. இப்போ 2 கட்சி மொத்தமா 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எந்த கட்சி வந்து 51 தாண்டுதோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இப்போ 2 கட்சி இருக்குன்னா நான் சொல்றேன், பல்வேறு கட்சிகள் இருக்கு அப்படின்னா எந்த கட்சி மெஜாரிட்டியை கிளியர் பண்றாங்களோ அவங்க தான் கவர்மெண்ட் அமைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? அனைவருமே சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள், தனியாகவும் கூட்டாகவும் சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது, நீங்க மினிஸ்டரா இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க நாடாளுமன்றத்தோட சட்டமன்றத்தோட ஒரு உறுப்பினரா இருந்தா மட்டும் தான் இருக்க முடியும். அந்த மெம்பர்ஷிப் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து லீடர்ஷிப், தலைமை. தலைமை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது மெம்பர்ஷிப் அப்படின்னா உறுப்பினர். இது வந்து கலெக்டிவ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கூட்டு பொறுப்பு. கூட்டு பொறுப்பு. ஓகேங்களா? மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க இதுக்கு? ஓகே, சரியான தமிழ் வார்த்தை மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க இதுக்கு? ஓகே, தமிழ் சரியா தெரியல எனக்கு. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். அடுத்து வந்து தலைமை அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா, சென்ட்ரல்ல பிரைம் மினிஸ்டரும், மக்களால் ஓட்டு போடப்பட்ட பிரைம் மினிஸ்டரும், மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டிஸ்சொலியூஷன், கலைத்தல். கலைத்தலுக்கு பிரசிடென்ட்டுக்கு அதிகமான பவரையும் இங்க கவர்னருக்கு அதிகமான பவரையும் கொடுக்குறாங்க. அவங்க நினைச்சாக்கா லோக்சபாவோ அப்படி இல்லைனாக்கா மத்தியில, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அப்படி சென்ட்ரல் அப்படின்னாக்கா லோக்சபான்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க நினைச்சாக்கா அதை கலைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க இங்க 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். டிஃபரன்ஸ் வந்து பிரிட்டிஷ் மாடலுக்கும் நமக்கும் சின்னதா டிஃபரெண்ட் இருக்கு. என்னது? சாவர்ஜினிட்டி அண்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட், இறையாண்மை அண்ட் அரசின் தலைமை. நம்ம யார பிரிட்டிஷை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும்
இந்த 2 இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் அவங்களுக்கும் டிஃபரெண்டா இருக்கு. ஒண்ணு இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் நாட் ஏ சாவர்ஜின் பாடி லைக் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதாவது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அங்க பிரிட்டிஷ் வந்து தான் முழு இறையாண்மை மிக்க அமைப்பு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பட் இந்தியாவுல நம்மளோட நாடாளுமன்றம் தான் முழுமையான இறையாண்மை மிக்க அமைப்பான்னு கேட்டா கிடையாது. நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் முழுமையான இறையாண்மை அமைப்பு. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி நடக்கணுமே தவிர பார்லிமெண்டோட கை வந்து இங்க ஓங்கவே இல்லை. ஓகேங்களா? அந்த பொருள் தான் நம்ம எடுத்துக்கணும். சாவர்ஜின் அப்படின்னா அந்த அங்க வந்து பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் கடைசி, அதான் ஃபைனல். இங்க பட் ஆனா பார்லிமெண்ட் என்ன சொன்னாலும் அது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து அரசின் தலைமை. இங்க நம்மளோட அரசின் தலைமை எப்படி இருக்கு அப்படின்னா ரிபப்ளிக் பேஸ் பண்ண, அதாவது குடியரசு, அதாவது எலெக்ஷன் மூலமா, தேர்தல் மூலமா தேர்வு. எப்படி சொல்றோம்? இப்ப பிரசிடென்டா இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எலெக்ஷன்ல அவங்க ஓட்டு போட்டு, நம்ம ஓட்டு போட மாட்டோம். எம்எல்ஏஸ் எம்பிஸ் ஓட்டு போடுற மூலியமா என்ன பண்றாங்க? பிரசிடென்ட்டா தேர்வு பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து பிரிட்டன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து முடியாட்சி நடக்குது. அங்க எலெக்ஷன்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? டைரக்டா மகன், அவங்களோட மகள் யார் இருக்காங்களோ அப்படியே அந்த வாரிசு அடிப்படையில் என்ன பண்ணும்? அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்ஜினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாராளுமன்ற இறையாண்மை. ஓகேங்களா? பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறையின் ஆதிக்கம் ரெண்டுமே கலந்துருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பாராளுமன்ற இறையாண்மையும் இருக்கு, அதே மாதிரி நீதித்துறையோட ஆதிக்கமும் இருக்கு, சுப்ரீமசி அதோட உயர்ந்த தன்மையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டுத்தையுமே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வெவ்வேறு தன்மை கொண்டது. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, டூ ஆப்போசிங் பிரின்சிபல்ஸ், இரண்டு வெவ்வேறு தன்மைகளை உடையது. பார்லிமெண்ட் சாவர்ஜினிட்டி அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்ல நான் சொன்ன மாதிரி அங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கு அதெல்லாம் கிடையாது. பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படிங்கிறது அந்த நீதி என்ன சொல்லுதோ அதான். அங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை விட ஜஸ்டிஸ்க்கு தான் ரொம்ப அதிகமான வேல்யூ கொடுக்குறாங்க. அது எங்க இருக்கு? இவங்க பிரிட்டிஷ்ல இருக்கு. இங்க எங்க இருக்கு? அமெரிக்கன். ஓகே, இந்த 2 இருக்கு. பட் ஆனா இந்தியாவுல இது 2மே சேர்ந்திருக்கு. ஒரு சில விஷயத்துல பாராளுமன்றத்துக்கு அதிகமான பவரையும், ஒரு சில விஷயத்துல ஜுடிஷியல் சுப்ரீமசிக்கு, அதாவது நீதித்துறை அதிகாரத்துக்கு அதிகமான பவரையும் குடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சொல்ற மாரி, நான் அத மட்டும் தான் வச்சிருப்பேன், நான் இத மட்டும் தான் வச்சிருக்கேங்கிற மாரி இல்லாம, அந்த நேரத்துக்கு தகுந்த மாரி எது முக்கியத்துவமோ அதுக்கு என்ன பண்றாங்களாம், இந்தியா முக்கியத்துவம் குடுத்திருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படியே முக்கியத்துவம் குடுத்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் டிக்ளேர் பார்லிமெண்டரி லாஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இங்க என்ன சொல்றாங்க? பார்லிமெண்ட் சாவர்ஜன் என்ன பார்த்தோம்? அங்க கான்ஸ்டிடியூஷன்லாம் கவலைப்பட மாட்டாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான். அப்போ இங்க ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா, அந்த பார்லிமெண்ட் சாவர்ஜினிட்டிய ஓவர்டேக் பண்ணுது. நீங்க பார்லிமெண்ட்ல என்ன வேணாலும் போடலாம். ஆனா அது அரசியலமைப்புக்கு ஏத்துக்காதபடி இருந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் அத ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். இங்க பாருங்க. இங்க பார்லிமெண்ட்ட விட யாரோட பவர் அதிகமா இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டோட பவர் அதிகமா இருக்கு. எதனால? ஜுடிஷியல் ரிவ்யூ. ஏன்னா பார்லிமெண்ட் எந்த சட்டத்த போட்டாலும் அத ரிவ்யூ பண்ணக்கூடியது யாரு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அப்போ பார்லிமெண்டோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகமான பவர் குடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, அமெண்ட்மென்ட் பவர். சட்ட திருத்த. அப்போ பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் a மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷனை விட பார்லிமெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க? அதிக பவர் குடுக்குறாங்க. ஏன்? அந்த கான்ஸ்டிடியூஷனே திருத்த முடியும். பட் ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்க கேசவானந்த பாரதி கேஸ்ல பார்த்தோம் இல்லையா? பேசிக் ஸ்ட்ரக்சரா மாத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதனால என்ன சொல்றாங்க? சில இடத்துல சுப்ரீம் கோர்ட்டோட கை ஓங்கியிருக்கு. சில இடத்துல பார்லிமெண்டோட கை ஓங்கியிருக்கு அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் கை எங்க ஓங்கியிருக்கு? பார்லிமெண்ட் என்ன சட்டம் போட்டாலும் அத நான் திருத்த முடியும். இல்ல திருத்த முடியும் அப்படின்னா அத ரிவ்யூ பண்ண முடியும். இல்ல கேள்வி கேட்க முடியும். சோ இங்க சுப்ரீம் கோர்ட்டோட கை ஓங்கியிருக்கு. அடுத்து பார்லிமெண்டோட கை எங்க ஓங்கியிருக்கு? நாட்டுக்கு அரசியலமைப்பு தான் ரொம்ப உயர்ந்த அமைப்பு, உயர்ந்த அதிகாரம் கொண்டது. பட் அதையே என்னால என்ன பண்ண முடியும்? திருத்த முடியும். இன் எக்ஸாம்பிள், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இந்த லீகல் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று பார்க்கும். இந்தியா ஃபாலோடு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஆர்டிகல் 21 சொல்லுது. அடுத்து யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் நேரோவர் தென் யூஎஸ். இங்க அமெரிக்காவில் இருக்கிறத விட நம்ம வந்து என்ன பண்ணுவோமா, கம்மியா தான் இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க, இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படுதல். ஓகேங்களா? இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க சட்டத்துல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ, சட்டத்துல என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து அந்த வழிமுறைகள் அப்படிங்கிறது. யுஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த சட்டமே சரியான சட்டமா, அந்த சட்டத்தோட நோக்கம் சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ் கம்பேர் பண்றப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்தது போலாம். அடுத்தது இன்டகிரேட்டட் மற்றும் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஓகேங்களா? ஓகே. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நீதி அமைப்பை, நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் நீதி அமைப்பை இன்டகிரேட்டட் மற்றும் இண்டிபெண்டன்ட், அதாவது ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான ஒரு நீதித்துறை என்ன பண்ணுதான் உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டகிரேட்டட் ஹையார்ச்சி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபெடரல்ல, அதாவது அவங்களோட கூட்டாட்சியில ஒரு நீதிமன்றமும் ஸ்டேட்டுக்கு ஒரு ஜுடிஷியரி இருக்கும். அதாவது மாகாணங்கள் அவங்களுக்கு அவங்களோட சட்டங்களை இயற்றத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அந்த மாகாணத்துல இருக்கிற ஜுடிஷியரிக்கு போய்ப்பாங்க. இல்ல ஃபெடரேஷன்ல இருக்கிற ஒரு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா அங்க ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கோர்ட்னு ஒன்று இருக்கும், அங்க போய்ப்பாங்க. ஓகேங்களா? இங்க 2 விதமான நீதித்துறை அப்படிங்கிறது இருக்கும். அங்க மாகாணத்துல ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி அங்க கூட்டாட்சியில ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? பட் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிஸ்டம் ஆஃப் கோர்ட் தான், ஒரே ஒரு சட்டம் தான், ஒரே ஒரு விதமான நடைமுறை தான், ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? தனித்தனியா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும், சென்ட்ரலுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும். இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட், இந்த இந்தியாவில் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கு இந்தியாவில் ஒரு கோர்ட் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு கோர்ட் இருக்கும், அவங்க அந்த கோர்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது யூஎஸ் இருக்குது. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. மாநிலங்களா இருந்தாலும் சரி, மத்தியவா இருந்தாலும் சரி, மாநிலங்களா இருந்தாலும் சரி, நமக்கு இருக்கிறது ஒரே அரசியலமைப்பு தான். அந்த ஒரே அரசியலமைப்பை செயல்படுத்தக்கூடியது ஒரே ஆர்டர்ல இருக்கக்கூடிய நம்மளோட நீதித்துறை தான். ஓகேங்களா? இது எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட உச்சபட்ச நீதி அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட், துணை நீதிமன்றங்கள். இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த உச்ச நீதிமன்றத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா, கூட்டாட்சி நீதிமன்றம், அப்படி இல்லைன்னா உச்சபட்ச மேல்முறையீட்டு அமைப்பு. ஓகேங்களா? உச்சபட்ச மேல்முறையீட்டு அமைப்பு. ஓகேங்களா? அங்க தாண்டி நம்ம வேற எங்கேயும் மேல்முறையீடு பண்ண முடியாது. கார்டினேட்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன். இதெல்லாம் யாரு? சுப்ரீம் கோர்ட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த டாப் லெவல்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த டாப்ல இருக்கக்கூடியது. அதுக்கு கீழ யார் இருக்காங்க அப்படின்னாக்கா ஹைகோர்ட் இருக்காங்க. ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல்ல நமக்கு சென்னையில இருக்குங்க இல்லையா? அத மாதிரி. அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ், அதுக்கு கீழ இருக்குது இந்த மாவட்ட நீதிமன்றங்கள், அதுக்கு கீழ இருக்கிற துணை நீதிமன்றங்கள்லாம் என்ன பண்ணும்? கீழமை நீதிமன்றங்கள்லாம் இந்த ஸ்ட்ரக்சர்ல வரும். ஓகேங்களா? இதன் தான் என்ன சொல்றாங்கன்னா இன்டகிரேட்டட் ஹியரார்ச்சி, அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள். இதெல்லாம் ஒரே ஆர்டர்ல, ஒரே சட்டங்கள், ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இண்டிபெண்டன்ஸ் மெஷர், அதாவது சுதந்திரமான நீதித்துறைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, மிக முக்கியமான ஒண்ணு. எக்ஸிகியூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் என்ன பண்ண மாட்டாங்க? தொல்ல பண்ண மாட்டாங்க. நிர்வாகமோ அல்லது சட்டமன்றமோ எந்த விதத்திலயும் நீதித்துறையை போய் என்ன பண்ண முடியாது? டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவங்க அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டே இருப்பாங்க. இங்க ஆட்சி மாறுது, மாறல, அதெல்லாம் அவங்க கவலை கிடையாது. சோ அவங்க எந்த ஆட்சி வந்தாலும், என்ன பண்ணாலும் அவங்க அவங்க சட்டத்தின்படி, அவங்களோட ரூல் படி என்ன பண்ணுவாங்க? அவங்களோட சர்வீஸ பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம் அப்படின்னா, செக்யூரிட்டி டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ், அதாவது அவங்களோட காலம், பணிக்காலம் அப்படிங்கிறது பாதுகாப்பு. பணிக்கால பணியோட பாதுகாப்பு. அவரு ஒரு ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அவரு தப்பான தீர்ப்ப சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர வேலைய விட்டு தூக்க முடியாது. சோ என்ன பண்றாங்க? அவருக்கு அவரோட பிக்ஸடான ஒரு டென்யூர் இருக்கு அப்படின்னா, அந்த காலம் வரைக்கும் அவர பதவியில இருக்க முடியும். அவரு ஒரு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அவர பதவிய விட்டு தூக்க முடியாது. ஓகேங்களா? அவங்க வந்து பயந்துட்டு இருக்க தேவையில்ல. ஓகே, ஐயோ நம்ம தப்பு பண்ணோம்னா வேலைய விட்டு தூக்கிருவாங்க அப்படின்னு அவங்க பயப்பட தேவையில்ல. அதான் சொல்றாங்க செக்யூரிட்டி ஆஃப் பணி பாதுகாப்பு. அவங்க வந்து அவங்க வேலைய செய்யறதுல அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கு. அவங்களும் வேலைய விட்டு தூக்கவே முடியாது. ஓகேங்களா? பிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன், அதாவது கண்டிஷன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நிபந்தனைகள். அவங்களுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு. அதுபடிதான் அவங்க செயல்பட முடியும். அது இல்லாத அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களோட சம்பளம் மற்றும் இதர படிகள்லாம் தொகுப்பு நிதியிலேருந்து என்ன பண்ணுதான்? அவங்களுக்கு சம்பளம் வருதான். ஏன் இதை இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா,
இப்போ அவரு இப்போ இன்கேஸ் அங்க சொன்ன மாரி இங்க வந்து தப்பான ஒரு ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டாரு. இல்ல தப்பான்னு சொல்லிட்டாரு. நான் அவரோட சம்பளத்த வந்து குறைக்க போறேன். 3,00,000 1,00,000 குறைக்க போறேன். அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. அவங்களோட சேலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு. நீங்க எந்த காலத்திலயும் அவங்களோட சேலரி என்ன பண்ண முடியாது. நீங்க கம்மி பண்ண முடியாது. அவங்க பதவி ஏத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அவங்கள வந்து நீங்க வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பவர் டூ பனிஷ் ஃபார் இட்ஸ் கன்டெம்ப்ட். அதாவது நீங்க நீதித்துறைய அவமானப்படுத்துனீங்கன்னா, அத தண்டிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. யாருமே நீதிமன்றத்தையோ, இல்ல அந்த நீதித்துறையில இருக்கிறவங்களையும் என்ன பண்ணக்கூடாது? தப்பா பேசக்கூடாது. அப்படி தப்பா பேசினா அத தண்டிக்கிறதுக்கான அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. அதான் சொல்றாங்க, சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நிர்வாகத்தில் இருந்து நான் மேல பார்த்ததுதான். நீதித்துறைய பிரிச்சது. நம்ம உள்ள படிப்போம். ஆர்டிகிள் 50ல இத படிப்போம். ஓகேங்களா? அப்போ நிர்வாகத்துக்கும் நீதித்துறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் எங்க இருக்கு அப்படின்னா பகுதி 3ல இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இதுதான் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்டான பகுதி. பின்னாடி வந்து நம்ம நல்ல டெப்த்தா இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? Constitution guarantees 6 fundamental rights in all citizens aimed to promoting idea of political democracy. இந்தியாவுல இருக்கிற எல்லாருக்குமே 6 விதமான அடிப்படை உரிமைகள் என்ன பண்றாங்களாம்? கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி பண்ணுதான். எதுக்காக? அரசியல் மக்களாட்சி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்காக என்ன பண்றாங்க? அத பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, 6 அடிப்படை உரிமைகள தர்றாங்களாம். ஓகேங்களா? இந்த 6மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ்ல இந்த 6யும் டெப்த்தா ஆர்டிகல் 14 என்ன, 18 என்ன இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இங்க ஜஸ்ட் பேசிக் சிம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்களா? ரைட் டு ஈக்வாலிட்டினா சமத்துவ உரிமை. 2வது சுதந்திர உரிமை. 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 4வது மத சுதந்திர உரிமை. அடுத்து கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. அண்ட் லாஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நீதி புனராய்வு. அரசியலமைப்புட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல்லாம் கன்ஃபார்மா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது எப்படி பண்றது? என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்போ என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ப்ராப்பர்ட்டி ரைட். அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. அதாவது சொத்துரிமை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. சொத்துரிமைன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினலி 7 இருந்துச்சு. ஆரம்பிக்கிறப்ப 1950 என்ன பண்ணாங்க? 7 இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம 6ன்னு தான் மேல பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. அதாவது அடிப்படை உரிமை கிடையாது. இப்ப வந்து இந்த சொன்னேன் இல்லையா ஆர்டிகல் 31ல இருந்துச்சு இது. இந்த ஆர்டிகல் 31ல இருந்து இத நம்ம சொல்லக்கூடிய அந்த 44வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1978 அது என்ன பண்ணுச்சு? தூக்கிட்டு போய் ஆர்டிகல் 300 வச்சிருச்சு. இப்போ ஆர்டிகல் 31ல இருந்தது ஒரு சாதாரண சட்ட உரிமையா. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த வேர்ட. அடிப்படை உரிமையிலிருந்து என்னவா மாறிடுச்சு அது? சட்ட உரிமையா மாறிடுச்சு. சொத்துரிமை அப்படிங்கிறது என்னது? அடிப்படை உரிமை கிடையாது. சட்ட உரிமை. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த அடிப்படை உரிமையா இருந்துச்சுன்னா, அது இன்கேஸ் இந்த 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 6ல ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போயி சுப்ரீம் கோர்ட்ட கான்டாக்ட் பண்ண முடியும். பட் இந்த என்னோட சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை சார். அதுக்கு போய் நான் நேரா சுப்ரீம் கோர்ட் போட முடியுமா? முடியாது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அத லீகல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. இப்ப எங்க இருக்குது? ஆர்டிகல் 300 இருக்கு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்குறப்ப இதையும் பார்ப்போம். ஓகேங்களா? 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணிடுச்சு? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ தூக்கி லீகல் ரைட்டா மாத்திருச்சு. ஓகேங்களா? தென் அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பத்தி சில சிறப்பு தன்மைகள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஜுடிஷியபிள். நான் சொன்ன மாரி என்னது? இதுல ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருச்சு. ரைட் டூ ஈக்வாலிட்டி உங்கள சரியா மதிக்கல. உங்களோட ஃப்ரீடம் எங்கேயாவது பாதிக்கப்படுது. உங்கள யாராவது என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. சுரண்டல்னா ஏமாத்திட்டாங்க அத மாரி. அடுத்து ரைட் டூ ஃப்ரீடம். நீங்க உங்க மதத்த பின்பற்றுறதுல ஏதாவது பிரச்சனை, இல்ல உங்களோட கல்விய உங்களால தொடர முடியல அப்படிங்கிற பிரச்சனை, இல்ல நீங்க இது சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணணும்? இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றது. இப்படி இதான் என்ன சொல்றது அப்படின்னா,
இத சட்டத்தினால என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஜெய் பீம் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அங்க அந்த செங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட வந்து என்ன பண்ணுவாங்க? என் கண்ணு முன்னாடி நிறுத்து அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அந்த படம் தான் டைரக்ட்டா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டால இத வந்து என்ன பண்ண முடியும்? நடைமுறைப்படுத்த முடியும். இதுல ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்த கோர்ட் மூலியமா என்ன பண்ண முடியும்னா, அத நீங்க செயல்படுத்திக்க முடியும். அதுக்கு 5 ரைட்ஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் ஜெனரல் தெரிஞ்சுக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், புரோஹிபிஷன், செரிட்டோரி, கியோ வாரண்டோ. இது இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடையாது. அதனால இங்கிலீஷ்ல தேவையில்ல. இது வந்து லாட்டின் வேர்ட் தான். சோ அதனால என்ன பண்ணலாம்? நீங்க அத அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? உள்ள நம்ம ஆர்டிகிள் 32 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கிறப்போ, இன்னும் டெப்த்தா பார்ப்போம். ஓகேங்களா? நாட் அப்சல்யூட். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது தகுதியானது. ஆனா, முழுமையற்றது கிடையாது. இதுக்கு நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எல்லாருக்குமே தகுதி தான். பட் ஆனா அது முழுமையற்றது கிடையாது. ஏன் அப்டின்னா, சில இடத்துல என்ன பண்ணலாம்? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ போட முடியும். ஓகேங்களா? இப்போ ரைட் டூ ஃப்ரீடம்ன்னு இருக்கு. சுதந்திர உரிமைன்னு இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போலாம் அப்படிங்கிற சுதந்திரம் அப்படின்னாக்கா, நான் அந்த மிலிட்டரி கேம்ப் இருக்கு இல்லையா? என்ன உள்ள விடுங்க. அப்படின்ற மாரி கேட்கறது எப்படி? தப்பு தானே. ரைட் டூ ஃப்ரீடம் நான் எங்க வேணாலும் போலாம். எனக்கு சுதந்திர உரிமை இருக்கு. என்ன வந்து அந்த மிலிட்டரி கேம்ப் நடக்குது இல்லையா? அது உள்ள விடுங்க. நாட்டோட சீக்கிரமாட்டான சில இடங்கள்ல இருக்கு இல்லையா? எங்கள உள்ள அலோவ் பண்ணுன்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க? இது எல்லாருக்குமே தகுதியானது தான். பட் ஆனா முழுமையாலாம் கிடையாது. அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ போட முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சஸ்பென்ஷன் அதாவது இத நீக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னா நீக்க முடியும். ஓகேங்களா? நீக்க முடியும். எப்ப நீக்க முடியும்? நேஷனல் எமர்ஜென்சி தேசியத்துக்கு ஏதாவது அவசர நிலை வந்தா தேசிய அவசர நிலை வந்துச்சுன்னா, அப்ப நீங்க அத ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது பார்ட் 4 பகுதி 4ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஓகேங்களா? ஓகே. இத டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இது ரொம்ப 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 முக்கியம். அம்பேத்கர் எத நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னார். அதாவது முக்கியமான சிறப்பம்சம். சரி, புதுமையான சிறப்பம்சம். புதுமையான சிறப்பம்சம். சில இடத்துல இப்படியே கூட கேட்கலாம். நாவல் அம்சம். இப்படியே கூட கேட்கலாம். ஓகேங்களா? புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னா நாவல் ஃபியூச்சர்ஸ். இங்கிலீஷ்ல இருக்க இந்த வேர்டே கூட தமிழ்ல கேட்கலாம். ஓகேங்களா? அம்பேத்கர் எத வந்து நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னார் அப்படின்னா, டிபிஎஸ்பிய சொன்னாரு. இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? இதோட நோக்கம் என்ன? இந்த புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபிஎஸ்பியோட நோக்கம் என்னன்னா, மக்கள் நல அரசு அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த அரசு வந்து மக்கள் நல அரசா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டிபிஎஸ்பியோட நோக்கம்னு சொல்றாங்க. அதாவது எத வெளிப்படுத்தணுமா? மக்கள் நல அரச கொண்டுட்டு வர்றது தான் இவங்களோட நோக்கம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோசியோ அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரசி சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இத கொண்டு வரது தான் அதோட நோக்கமா. ஓகேங்களா? இந்த பாருங்க பி.ஆர். அம்பேத்கர் நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. அதே மாரி இவங்க எத கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னாக்கா, மக்கள் நல அரச கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சோசியோ மற்றும் எக்கனாமிக் டெமோக்ரசி அதாவது சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சிய வெ புரமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? அதுதான் மேம்படுத்தணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டிபிஎஸ்பிய கிளாசிஃபிகேஷன் அதாவது வகைப்படுத்துறாங்க. வகைப்பாடு. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இத வந்து பாத்தீங்கன்னா 3 பெரிய பகுதியா பிரிச்சிருக்காங்க. அதாவது டிபிஎஸ்பிய 3 பெரிய பெரிய பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? டிபிஎஸ்பிய 3 பெரிய பகுதியா பிரிச்சிருக்காங்க. பட் இங்க என்ன நம்ம நோட் பண்ணோம் அப்டின்னா, இந்த 3 பெரிய பகுதியா பிரிச்சிருக்கிறது, கான்ஸ்டிடியூஷன்லயே பிரிச்சிருக்காங்களா அப்டின்னு கேட்டீங்கன்னாக்கா, கிடையாது. நம்ப என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 3 பெரிய பகுதியா நம்ப தான் பிரிச்சிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன்ல அப்டி கிடையாது. ஓகேங்களா? சோசியலிஸ்டிக் சமூக, அடுத்து காந்தியன் காந்திய சமூக கொள்கைகள். காந்திய கொள்கைகள். அடுத்து தாராளமய தாராளமய அண்ட்
அறிவுசார் அப்படின்னு அறிவுசார் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம தான் பிரிச்சிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரியான பிரிவு கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்க்கிறப்ப சமூக கொள்கைகள்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்போம். காந்திய வழியில, காந்திய சிந்தனை அடிப்படையில எந்தெந்த மாதிரியான டிபிஎஸ்பி இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்போம். இல்ல தாராளமயம் மாரி இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கா லிபரலா இருக்கக்கூடிய என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னா, இந்த 3 பார்ட்டிகிள் நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிப்போம். ஓகேங்களா? இந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் ஜுடிஷியபிள் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீதிமன்றம் இது என்ன அங்க ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்ப இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா, அந்த செங்கேணி மாரி, அந்த ஜெய்பீம் படம் மாரி அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்கல்ல. இன்கேஸ் இதுல அதே மாரி இந்த டைரக்டிவ்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம பார்ப்போங்க ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம படிப்போம். இதுல உள்ள எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க கோர்ட்ட போய் நாட முடியாது. நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். ஓகேங்களா? இத நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. ஓகேங்களா? நாட் ஜுடிஷியபிள் அப்படிங்கிறத நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. நீங்க போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு, எனக்கு வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன பண்ண முடியாது. நீங்க போய் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஓகேங்களா? அடுத்து. இது என்ன சொல்லுது அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ். இதோட என்ன முக்கியம் என்ன அப்படின்னாக்கா, திஸ் நாட் லீகலி பைண்டிங். த கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர்ஸ் தட் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, த ரியல் ஃபோர்ஸ் பிஹைண்ட் தம், த பொலிட்டிக்கல். இது என்ன அப்படின்னா, இது உண்மையாவே வந்து அரச வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது. இது வந்து கட்டுப்படுத்தாது. பட் ஆனா என்னன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் ஒரு நல்லபடியான ஒரு நல்லாட்சி, மக்களுக்கான நல்லாட்சி நடக்கணும்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? பெட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். அப்புறம் டிபிஎஸ்பி பார்க்கிறோம். 2ம் ஒண்ணு மாரி தானே இருக்கு. பட் ஆனா எதுக்கு இப்போ இப்போ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும், சில டிபிஎஸ்பிக்கும் சில இடத்துல ஒண்ணா கிளாஷ் ஆகுற மாரி இருக்கும். அப்படி ஒண்ணா கிளாஷ் ஆச்சுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுமா? டிபிஎஸ்பி இம்பார்ட்டன்ஸ் குடுக்குமா? அப்படிங்கிற மாரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அந்த பிரச்சனைய மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படிங்கிற அந்த கேஸ். ஓகேங்களா? என்ன கேஸ் அப்படின்னா, மினர்வா மில் வழக்கு. 1980ல. இந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஃபண்டமெண்டல் சில இடத்துல ஒரே விஷயத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் உள்ள வருது, டிபிஎஸ்பியும் உள்ள வருது. 2 பேருக்குமே ஒரு சின்ன கிளாஷ் வருது. அப்போ அந்த கிளாஷ் வரப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேன்னு சொல்றதா? இல்ல டிபிஎஸ்பிக்கு ஓகே சொல்றதா? இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னது சரின்னு சொல்றதா? இல்ல டிபிஎஸ்பி சொன்னது சரின்னு சொல்றதா? இல்ல ஏதோ ஃபாலோ பண்றதா? அப்படிங்கிற அந்த கிளாஷ் வந்தப்போ, மினர்வா மில் வழக்கு என்ன சொல்லுது? 1980ல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பெட்ராக் ஆஃப் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டரி பிரின்சிபல்ஸ். அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, அடிப்படை தூண் பெட்ராக் அப்படின்னா அடிப்படை தூண். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதோட அடிப்படை தூணு தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும், டிபிஎஸ்பின்னு சொல்றாங்க. அப்ப புரியுதுங்களா? ஒண்ணு இல்லைன்னா நமக்கு ஒண்ணு இல்லைனாலும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த பேலன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பெட்ராக் ஆஃப் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் அதாவது இந்த 2 இருந்தா மட்டும் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுமா? பேலன்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? அப்ப அத சொன்னது யாரு அப்படின்னா, மினர்வா மில்ஸ் கேஸ். நம்ம இதுவரைக்கும் கேஸ் அதிகமா பார்க்கல. பட் இதுக்கு முன்னாடி கேசவானந்த பாரதி கேஸ் பார்த்தோம். இந்த ஃபேர் அண்ட் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்ல. பட் இங்க இப்ப 2வதா பார்க்கக்கூடிய இந்த கேஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பெட்ராக் அப்படிங்கிற இந்த வேர்ட சொன்னது எந்த கேஸ்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும், டிபிஎஸ்க்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ பத்தி சொன்னது எந்த கேஸ் அப்படின்னா, மினர்வா மில் கேஸ் 1980. ஓகேங்களா? ஓகே. இதோட பார்ட் 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட். அடுத்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 அப்படிங்கிற அந்த வீடியோல வந்து பார்த்துல என்ன பண்ணலாம்? கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. நோட்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாதீங்க, அந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டு அப்படியே நோட் பண்ணிறாதீங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்க்ரீன பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, இதே ஆர்டர்ல நோட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லனாக்கா, உங்களுக்கு எந்த ஆர்டர்ல நான் கிளாஸ் நோட்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம், முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஆர்டர்ல தோணுதோ, நீங்க அந்த ஆர்டர்ல அப்படிங்கிறத நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலிட்டிக்கு தனியா ஒரு நோட் போட்டு ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது இந்த ஆர்டர்ல நம்ம சிலபஸ்ல இருக்கிற அந்த ஆர்டர் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி போகும். எங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணுமோ, அந்த இடத்துல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தான் குடுப்போம். கிளாஸஸ் வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ற மாரி இருக்காது. எந்த அளவுக்கு டெப்த் குடுக்கணுமோ, எந்த அளவுக்கு அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு தான் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே கைஸ்.